இந்த சம்பவம் நடந்த 2 டேஸ்ல என்னோட தாத்தா திடீர்னு இறந்துட்டாரு. அது மட்டும் இல்ல, அவர் இறந்த பிறகு சில இன்சிடென்ட்ஸ் நடந்துச்சு. அவர் இறந்த பிறகு நைட்டு ஒரு சடங்கு பண்ணுவாங்க. போட்டோக்கு பக்கத்துல மண்ணுலாம் வச்சு கதவு திறந்து வச்சுட்டு படுப்பாங்க. தாத்தாவோட ஆத்மா வரும்னு, அந்த மண்ணுல அவரோட பாதியும் தெரியும்னு ஒரு நம்பிக்கை. அந்த சடங்கு நடந்துடுச்சு. அடுத்த நாள் காலையில பார்த்தா அந்த மண்ணுல கால் தடம் தெரிஞ்சிடுச்சு. எல்லாரும் தாத்தா தான் வந்திருக்காருன்னு நம்புனாங்க. இதெல்லாம் நடந்து முடிஞ்சு கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு நாள் நான் என் ரூம்ல படிச்சுட்டு இருந்தேன். எனக்கு ஆப்போசிட்ல ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்கும். அந்த கண்ணாடி வழியா பார்த்தா ரூம் வெளியில யார் இருக்கா, யார் போறா எல்லாமே தெரியும். அன்னிக்கு அப்படித்தான் நான் படிச்சுக்கிட்டே இருந்தப்போ என் ரூம் கிராஸ் பண்ணி யாரோ போற மாதிரி இருந்துச்சு. நான் நினைச்சேன் எங்க அம்மா, அப்பா, அண்ணா, தம்பி யாராச்சும் போயிருப்பாங்கன்னு. திரும்ப யாரோ போயிட்டு வர மாதிரி இருந்துச்சு. ஆனா நான் பார்க்கறப்போ யாருமே இல்லை. சரி, அவங்க தான் யாராச்சும் போயிருப்பாங்கன்னு நினைச்சிட்டு என் வேலையை பார்த்துட்டு இருந்தேன். திடீர்னு என் ரூம்க்கு வெளியிலிருந்து எங்க அப்பா என் பேரை சொல்லி கூப்பிடுற மாதிரி இருந்துச்சு. நான் வெளியில போகாம உள்ள இருந்தே சொல்லுங்கன்னு கேட்டுட்டு இருந்தேன். ஆனா திரும்ப அவர்கிட்ட இருந்து பதில் வரல. நான் போய் பார்த்தேன், அங்க யாருமே இல்லை. எனக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறதே புரியல. எங்க அப்பா எங்க இருக்காருன்னு பார்த்தா வெளியில நின்னு ஃபோன் பேசிட்டு இருந்தாரு. அப்போ என்ன கூப்பிட்டது யாரா இருக்கும் எனக்கு தெரியல. இதுக்கப்புறம் எதுவும் நடக்கல, நார்மலா தான் போயிடுச்சு. ஆனா இந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் உண்மையா இல்ல என் பிரமையா என்பதே எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல.